நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். தை பிறந்தாலே தமிழர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று பழமொழியும் உண்டது. அதே நேரத்தில் தை பிறந்தால் தமிழ் கடவுள் என்றும் அழகு திரு முருகன் என்றும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தமிழர்களுடைய கடவுளாக வழிபடுகின்ற முருகப்பெருமானுடைய விசேஷங்கள் கோவில்களிலே இந்த தை மாதத்தில் தனி ஒரு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள், வழிபாடுகள் நடப்பது உண்டு. இது பழனி மட்டும் அல்லாமல் திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர் என்று 6 மலைகளிலே முருகப்பெருமானுக்கு சொந்த வீடு என்று சொல்லுவார்கள். 7வது இடமாக திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் தேவர் அவர்கள், சாண்டோப்பா சின்னப்பா தேவர் அவர்கள் கோவையில் ஒரு மலையை உருவாக்கி மருதமலை மாமணியே என்று முருகையா என்று அவருக்கு அங்கேயும் மருதமலையிலும் ஒரு கோவில் உண்டு. இது மட்டும் அல்லாமல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது பழனி முருகனுக்கு. ஆனால் இந்த பழனி என்பது ஒரு சிறப்பானது முருகனுக்கு என்பது இயற்கையாக தமிழர்கள் போற்றும் ஒரு இடம்தான் பழனி. இந்த பழனியில் தைப்பூசத்தில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் நடப்பது உண்டு. பழனி தண்டாயுதபாணி கோவில் பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா. பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை ஒட்டி தைப்பூச தினமான பிப்ரவரி 11 மற்றும் அதனை தொடர்ந்து 2 நாள்கள் அங்கு முருகப்பெருமானை வழங்குவதற்கு, சாமி தரிசனம் செய்வதற்கு கட்டணம் இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. மேலும் பழனி ரயில் நிலையம், சண்முக நதி, மலை அடிவாரம் ஆகிய பகுதிகளில் இருந்து பழனிமலைக்கு செல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு இலவசமாக பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்று தித்திக்கின்றது செய்தியை தமிழக அறநிலைத்துறை அறிவித்திருக்கிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது என்று நமது நகர்வள பகுதிக்கு பழனியிலே இருந்து கோவை தனபால், நமது செய்தியாளர் கோவை தனபால் அவர்கள் இதனை தெரிவித்து நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த செய்திகளெல்லாம் தனபால் அவர்கள் கோவையிலே இருந்து பழனி மலையில் சென்று எடுத்து வழங்கியிருந்தாலும் அதை தொகுத்து சீரோடு சிறப்பாக முருகப்பெருமானுடைய புகழை சொல்லும் வகையில் நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக அதை நேர்த்தியான செய்தி வடிவம் அமைத்து நமது ஒளிப்பதிவாளர், செய்தியாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் அழகான முறையில் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை எல்லாம் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழ்வதோடு அதை பற்றி எங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள்.
செய்தி நிறைவாக இருந்தால் பாராட்டுங்கள், குறையாக இருந்தால் குறையை சுட்டி காண்பியுங்கள் என்று அன்போடு கேட்டு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்